இன்னைக்கு உஷா டேல மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்து பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து தக்காளி, பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது மிளகாய் கிள்ளி சாம்பார்ன்றதுனால மிளகாய் நல்லா ஒரு 10 மிளகாய் கிள்ளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, சின்ன சைஸில் ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை. வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். அங்கே சின்ன ஒரு குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். இந்த கருவேப்பிலையை போட்டுருவோம். இந்த மிளகாய் கிள்ளி வச்சதுலேயே அதை போட்டுருவோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் எப்பவுமே. மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். எப்பவுமே பருப்பு வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம். அது ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டுட்டு புளி ஊற்றி இறக்கலாம். இந்த பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பார்க்கும்போதே எப்படி இருக்கு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.